السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் அரஃபாவுடைய நாளிலே இந்த 10 துஆக்களையும் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். மிகவும் முக்கியமான 10 துஆக்கள் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து தரக்கூடிய துஆ. அதே போன்று அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய துஆ, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய துஆ, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ரிஸ்கை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய துஆ, அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் கவலைகளை நீக்கக்கூடிய துஆ, நம்முடைய வாழ்க்கையில் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய துஆ, அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பை பெற்றுத் தரக்கூடிய துஆ, இவ்வாறு எல்லா விதமான விடயங்களையும் உள்ளடக்கிய மிகவும் சிறந்த 10 துஆக்களைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துல்ஹஜ்ஜினுடைய மாதம் பிறை 9 அரஃபாவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த அரஃபாவுடைய நாள் நமக்கு, அதாவது ஜும்ஆவுடைய நாள் வெள்ளிக்கிழமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏராளமான சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அரஃபாவுடைய நாளுக்கு கூறியிருக்கிறார்கள். அதாவது இந்த அரஃபாவுடைய நாளில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. நாம் எந்த துஆக்களை கேட்க நினைக்கின்றோமோ அந்த துஆக்களை நாம் இந்த அரஃபாவுடைய நாளில் கேட்டால் அல்லாஹ் அந்த துஆக்களை கபூல் செய்கின்றான். அதே போன்று நாளைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது, அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துஆக்கள் அனைத்தும் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது என்று கூறினார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதிகமான இமாம்களினுடைய கருத்து என்னவென்றால், அசருக்கு பின்னால் உள்ள நேரம், அசருக்கும் மகரிபுக்கும் இடைப்பட்ட அந்த நாளினுடைய கடைசி நேரத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அதிகமான இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த 10 துஆக்களையும் நாம் ஓதுவோம். இந்த நாள் இருக்கின்றதே, துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நாள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் சந்தோஷமடைகின்றான் இந்த அரஃபாவுடைய நாளில். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அரஃபாவுடைய நாளில் இந்த துஆக்களை அதிகமாக ஓதுவோம். துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நாள் இந்த அரஃபாவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிகவும் சிறந்த நாள் இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள். இந்த 10 நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமானது. ஏனைய காலங்களில் நாம் செய்யக்கூடிய அமல்களை விட இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமானதாகும் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 10 துஆக்களையும் நாம் ஓதுவோம். மிகவும் சிறந்த துஆக்கள். அதில் முதலாவது துஆ, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து
وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. இந்த துஆவை ஓதுவோம். இரண்டாவது, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மிகவும் பிடித்தமான வார்த்தை, மிகவும் சிறந்த ஒரு தஸ்பீஹ், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்ற இந்த தஸ்பீஹை ஓதுவோம். மூன்றாவது, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு துஆ, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி என்று வரக்கூடிய இந்த துஆ மிகவும் சிறந்த துஆ, பாவ மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு துஆ. அதே போன்று நான்காவது துஆ, அல்லாஹும்ம لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا என்று வரக்கூடிய இந்த துஆ இதுவும் மிகச் சிறந்த ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஐந்தாவது துஆ, اللهم رب الناس أذهب الباس واشفي أنت الشافي لا شفاء إلا شفاؤك شفاء لا يغادر سقما. اللهم رب الناس أذهب الباس واشفي أنت الشافي لا شفاء إلا شفاؤك شفاء لا يغادر سقما என்று வரக்கூடிய ஆரோக்கியமான வாழ்க்கையை அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய துஆ, நோய்களிலிருந்து பாதுகாப்பு தேடக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆ. அதே போன்று அடுத்த துஆ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய மிகவும் சிறந்த ஒரு துஆ, ஈருலக வாழ்க்கைக்காகவும் அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு துஆ. என்ன துஆ என்றால், ரப்பனா آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار என்று வரக்கூடிய சூரத்துல் பக்ராவினுடைய 201வது அத்தியாயம் மிகவும் சிறந்த ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று அடுத்த துஆ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதிகமாக அல்லாஹ்விடத்திலே ஆஃபியாவை கேளுங்கள் என்று கூறினார்கள். மிகவும் சிறந்த ஒரு துஆ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா என்று வரக்கூடிய இந்த துஆ. அதே போன்று அடுத்த துஆ, அல்லாஹ்விடத்திலே பல விடயங்களை விட்டும் பாதுகாப்பு தேடக்கூடிய துஆ, கடனிலிருந்து அதே போன்று சோம்பலிலிருந்து இவ்வாறான விடயங்களை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடக்கூடிய துஆ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வல் அஜ்ஸி வல் கஸல் வல் புக்லி வல் ஜுபன் வதலஇத் தைன் வகலபத்திர் ரிஜால். اللهم إني أعوذ بك من الهم والحزن والعجز والكسل والبخل والجبن وضلع الدين وغلبة الرجال என்று வரக்கூடிய இந்த துஆ. அதே போன்று அடுத்தது, லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று வரக்கூடிய இந்த துஆ. அதே போன்று அடுத்த துஆ, 10வது துஆ, ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மஹ் இன்னக அன்தல் வஹ்ஹாப். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மஹ் இன்னக அன்தல் வஹ்ஹாப் என்று வரக்கூடிய இந்த 10 துஆக்களும் மிக முக்கியமான துஆக்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த 10 துஆக்களையும் ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆக்களின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில்
பல மாற்றங்களை அவன் ஏற்படுத்தி தருவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்தே உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.